வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ ரிவ்யூ தான் எடுக்க போகிறேன். செந்தில் சொல்கிறாரு எங்கே போனாவ அப்படின்னு. செந்தில் வந்து மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா வந்து ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. செந்தில் சொல்கிறார் ஃபோன் எடுக்கவே மாட்றா அப்படின்றாங்க. அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் வந்து. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சிருந்தான்டா அப்படின்றாங்க. நீ வந்து இங்கேருந்து போன அப்புறம் ஒரு ஃபோன் கூட உன்னால் பண்ண முடியல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபோன் பண்ணிக்க என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்குறாங்க. செந்தில் சொல்கிறார் மீனாவுக்கு நான் ஃபோன் பண்ணம்மா, மீனா வந்து எடுக்கலை, அதானே பார்த்தேன் அப்படின்றாங்க. அங்கேருந்து அவள் எப்போ கிளம்புனான்னு செந்தில் கேட்குறாரு. அவள் வந்து எங்கே கிளம்புனா? அவள் இங்கே தானே இருக்கா, செந்தில் இருக்கார். அவள் இன்னும் கிளம்பவே இல்லையா? நைட்டு அம்மா வீட்டிலேருந்து நீ தானே சொன்ன அப்படின்றாங்க. இப்போ நீயே ஃபோன் பண்ணி கிளம்பலன்னு கேட்குற. சுமதி சொல்கிறாங்க நல்லா பசங்கடா, இந்த வயசுலேயே உங்களுக்கு ஞாபக சக்தியே இல்லை அப்படின்ற சொல்கிறாங்க. பெப்பர் சிக்கன் சமைச்சிருக்கேன், சாப்பிட வந்து தெரியா நைட்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சைலண்டாக்கா, உங்கள் அப்பா ஏதாச்சும் சொல்லுவார்னு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், வந்துடு அப்படின்றாங்க. அப்பயும் செந்தில் வந்து ஃபோன் அடிக்கிறாரு. ஆனால் மீனா வந்து ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. என்னென்ன அண்ணியை பார்க்காம உங்களால் இருக்கவே முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. கோமதி வந்து சொல்கிறாங்க நான் தாண்டி வர சொன்னேன் அவனை அப்படின்றாங்க. காஃபி டீ ஏதாச்சும் சாப்பிட்றியாடா, வடை போட்டு வச்சுக்கோங்க, சூடாக சாப்பிட்றியா அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்டேன், எது கேட்டாலும் நீ வேணான்னு சொல்லுவியாடா அப்படின்றாங்க. கோமதி வந்து சொல்கிறாங்க எது கேட்டாலும் நீ வேணான்னு சொல்லுவேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. செந்தில் வந்து சொல்கிறாரு கொஞ்சம் ரூமுக்குள்ளே வரியா பேசணும் அப்படின்றாரு. செந்தில் கேட்குறாரு நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி நைட்டு உன்னை தங்க சொன்னானா அப்படின்னு கேட்குறாரு. மீனா சொல்கிறாங்க நான் சொல்லலை அப்படின்றாங்க. செந்தில் வந்து ஏன் அப்படி அம்மாட்ட நீ வந்து சொன்னேன், இன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸில் வேலை பார்த்து எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு அப்படின்றாங்க. மேற்கொண்டு உங்கள் பையன் வந்து 10 வேலை எனக்கு கொடுத்து செய்ய சொல்கிறாரு, இதனால் நான் வீட்டுக்கு போகிறது கடுப்பாக்கு நான் அத்தைகிட்ட சொல்லுவா. செந்தில் வந்து கேட்குறாரு அப்படி என்ன வேலை உனக்கு நான் சொல்லிட்டேன். செந்தில் சொல்கிறாரு சட்டை அயன் பண்ண சொன்னேன், அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ண சொன்னேன், அவ்வளோதானே நான் சொன்னது அப்படின்றது. குத்தமான்னு கேட்குறாங்க செந்தில். மீனா சொல்கிறாங்க குத்தம் தான், குத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது ஒரு குத்தம் தான். செந்தில் கேட்குறாரு நீ மட்டும் என்னை பற்றி கவலைப்படுறியா அப்படின்னு. புருஷனை பற்றி கவலைப்படாமல் நீ வந்து இங்கே ஜாலியாகவே இருக்க அப்படின்னு இருக்கிறாரு செந்தில். கோமதி வந்து கேட்குறாங்க எதுக்குடா அவளை சத்தம் போட்டுகிட்டே இருக்க. செந்தில் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறா அப்படின்றாங்க. நான் வந்து இங்கே இருக்கவே சொல்லலாமா அப்படின்றாரு. வீட்டுக்கு போய் ஒன்ட்டு பேசினதுக்கப்புறம் தான் ராத்திரி வந்து தங்க போகிற விஷயந்தான் எனக்கே தெரியும். சரி அதுக்கு என்ன, நம்ம வீட்டில் தானே அவன் தங்குறான் அப்படின்றாங்க. வேறு எங்கேயும் தங்கலை, நம்ம வீட்டில் தானே தங்குறான், அதில் உனக்கு என்னடா பிரச்சனை, வேணும்னா நீயே தங்கிக்கோடா அப்படின்றாங்க. செந்தில் கேட்குறாரு அண்ணன் தம்பியெல்லாம் எங்கே இருக்காங்க. கோமதி சொல்கிறாங்க மொட்டை மாடியில் இருக்காங்க. எனக்கு கோமதி வந்து கேட்குறாங்க செந்தில் நீ வடை சாப்பிட்றியான்னு. செந்தில் சொல்கிறாரு எனக்கு வடை வேணாமா. கோமதி வந்து கேட்குறாங்க இவன் ஏன் கோச்சிட்டு போகிறான், உங்கள் ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா, அதனால் என் மேலே வந்து அந்த கோவத்தை காட்டுறாங்க. தங்கிக்கோன்னு அவன் சொல்லவே இல்லையா, நீ வந்து அவனை சொன்ன மாதிரி சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்து அந்த வடையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு எடுத்துகிட்டு வந்தது தானே நான் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. பழனி வந்து சொல்கிறாங்க ரொம்ப நேரமாக ஒரு கை குறையுது, நல்ல வேலை நீ வந்துட்டியடா செந்தில் அப்படின்றாங்க. கதிர் வந்து சொல்கிறாரு இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். சரவணன் வந்து சொல்கிறாரு நானே உன்னை வீட்டுக்கு வந்து வர சொல்லலாம்னு நினச்சிருந்தேன், இப்போ தான் அதுக்குள்ளே நீயே வந்துட்ட அப்படின்றாங்க. சரவணன் கேட்குறாரு வேணா ஒரு கை போட்டுருவோமாடா செந்தில், வேணாண்ணா அப்படின்றாரு செந்தில். கதிர் வந்து கேட்குறாரு வேணா விளாடுவோம் அப்படின்னு. செந்தில் வந்து சொல்கிறாரு நான் வரலடா, நீங்கள் விளாடுங்க அப்படின்னு. பழனி சொல்கிறாரு வாடா விளாடுவோம், உங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே ஜாலியாக விளையாடி முடிச்சிருவோம்டா. கதிர் வந்து கேட்குறாரு 50 வயசாகுது அப்பாவை பார்த்து பயப்படுறீங்களாண்ணே. நீ சொல்கிறது கதிர் நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்க உங்கள் அப்பாவுக்கு பயந்து தான்டா இருக்கணும். செந்தில் கேட்குறாரு நம்ம பேசாமல் எல்லோரும் வந்து குவார்ட்டர்ஸுக்கு போயிடுவோம்மா. மீனா வந்து இங்கே இருக்க போகிறாலாம், நம்ம பேசாமல் எல்லோரும் வந்து குவார்ட்டர்ஸுக்கு போயிடுவோம்மா. செந்தில் வந்து சொல்கிறாரு அங்கே வந்து டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். பழனி சொல்கிறாரு இது வந்து நல்ல யோசனையாக தானடா இருக்குது. சரவணன் வந்து கேட்குறாரு அப்பா வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா மாமா. பழனி சொல்கிறாரு நம்ம எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் போகிறோன்னு கேட்டால் தானே ஏதாச்சும் சொல்லுவார். செந்தில் வீட்டுக்கு போகிறோன்னா என்ன சொல்ல போகிறாரு, அதெல்லாம் என் மச்சான் வந்து எதுவும் சொல்ல மாட்டார். அது மட்டும் இல்லை அம்மா வந்து ஏதாச்சும் சமைச்சு வச்சுருப்பாங்க, அது நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். பழனி வந்து கேட்குறாரு மேப்படி சரக்கு ஏதாச்சும் நம்ம வாங்கிட்டு போயிடுவோமான்னு கேட்குறாரு. கதிர் சொல்கிறாரு மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரவணன் சொல்கிறாரு சரக்குலாம் ஒன்று வேணால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்றாரு. ஆமாம் மாம்ஸ் மீனை வந்து இங்கே ஜாலியாக இருக்கட்டும், நம்ம அங்கே போயிடுவோம். பழனி வந்து சொல்கிறாரு மீதி ஆட்டத்தை அங்கே போய் விளாடுவோம். பழனி சொல்கிறாரு மாப்பிள்ளை கொஞ்சம் கிட்டவா அப்படின்றாரு. அப்படியே வந்து பழனி வந்து தலையில் அடிக்கிறாரு முட்டையை.
சரவணன் வந்து கேட்குறாரு, என்ன மாமா நீ பண்ணுற? சரவணன் கேட்குறாரு, உனக்கு உள்ள இம்புட்டு திறமை இருக்காமா, இதை விட என்ன பிரமாதம் மாப்பிள்ள, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு. ஸ்டைலாக சமைக்கிறீங்க மாமா, யார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. வேறு யார், எங்கள் அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வேலை வெட்டி எல்லாமே நான் சுற்றிட்டு இருந்தேன் மாப்பிள்ள. இப்போ தான் எங்கள் அக்கா வந்து சமையல் கற்றுக் கொடுத்துச்சு மாப்பிள்ள. அதுக்கு தெரிஞ்சு விட்டு எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு மாப்பிள்ள. நானும் எங்கள் அக்காவும் ஊர் கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியாக சமைச்சிருந்தேன் மாப்பிள்ள. அதெல்லாம் ஒரு காலம் மாப்பிள்ள அப்படின்றது. செந்தில் வந்து கேட்குறாரு, மாம்ஸ் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து அப்போவே அப்படி தானான்னு கேட்குறாரு. மனசு மாதிரி வந்து ஏதாச்சும் நடந்துக்குவாரா அப்படின்னு கேட்குறாரு. சரவணன் வந்து கேட்குறாரு, என்னடா பேசுகிற அப்பாவை பற்றி? செந்தில் சொல்கிறார், நீ வந்து சும்மல் கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்க மாம்ஸ் அப்படின்னு. அப்போவே அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான்னு கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ள, அப்போவே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி நடந்திருப்பார். அப்புறம் எப்படி அம்மா வந்து அவரை விரும்பிச்சுன்னு கதிர் கேட்குறாரு. அதான்ப்பா அந்த கேள்வி வந்து இன்னும் வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லைப்பா. வாசனை ஆளே தூக்குது, சாப்பிடுவோமா அப்படின்றாரு பழனி. பழனி சொல்கிறாரு, ஒன்று தான்டா குறை, பேசாமல் நம்ம சரக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றாரு. செந்தில் சொல்கிறாரு, மீனா வந்து பாதி மாதத்துக்கு அங்கே தான் இருப்பா, பேசாமல் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பட்டறையை போட்டுருவோம். பழனி வந்து சொல்கிறாரு, ரைட்டு போட்டுருவோம் அப்படின்றாரு. சரவணன் வந்து கேட்குறாரு, செந்தில் மீனா வந்து நம்ம வீட்டுக்கு வாழ்கிற பிள்ளை தான், அதுக்கு வந்து நம்மளை பார்க்காமவே இருக்க முடியல, ஓடி ஓடி வீட்டுக்கு வந்துடுது. நீ என்னன்னா அந்த ட்ரெஸ்ஸை பக்கமே நீ வரவே மாட்டியடா, நானே தப்பிச்சேன் பொழைச்சேன்னு இருக்கேன் அப்படின்றாரு. நான் எப்படின்னா அங்கே வருவேன் அப்படின்றாரு. அதை புரிஞ்சிக்காமல் மீனா வந்து அங்கேயே உட்காந்துருக்கானே, பட்டு நல்லா வீட்டில் வந்து எவ்வளோ ஜாலியாக்கலாம் சந்தோஷமாக இருக்கலான்றாரு. அது ஏன் அவளுக்கு வந்து புரியவே மாட்டேதுன்னு செந்தில் கேட்குறாரு. செந்தில் வந்து சொல்கிறாரு, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, வேறு மாதிரி. செந்தில் வந்து கேட்குறாரு, என்ன ஒவ்வொரு மாதிரி அப்படி. எதிர் சொல்கிறாரு, நீ வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற, அண்ணி வந்து எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஒன்றையும் தப்பு சொல்ல முடியாது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க, வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க.